ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ட்ராமாவோட ஓப்பனிங் சீனில் டூராவை தான் காட்டுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்லேருந்து வெளியே வந்துட்டுருக்கா. அவங்க ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமாக முச்சிட்ருக்கானுங்க. ஸோ பார்க்க அவ்வளோ அழகாக இருக்காங்க அப்படி இப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா அந்த கேரவன் உள்ளே வந்து உட்காந்துட்டு அப்படியே பெரும் மூச்சு விட்டுட்ருக்கா. என்னால் முடியலடா, என்னால் முடியல அப்படின்னு. கொஞ்ச நாள் அப்படியே ரெஸ்ட் எடுத்து ஹாயாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவங்க அசிஸ்டன்ட் வந்து சொல்லிகிட்ருக்கா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, உங்களுக்கு தான் அடுத்த ஷூட் இருக்கே, என்னடா சொல்கிறேன், நான் எதுவுமே சைன் பண்ணலையே, உங்கள் அம்மா சைன் பண்ணியிருக்காங்க. எங்கள் அம்மாவை நினைக்கும் போது எனக்கு அவ்வளோ ஆத்திரமாக வருது. உலகத்தில் இந்த மாதிரி அம்மா யாருக்குமே இருக்க முடியாது அப்படின்னு புலம்பிகிட்டு இருக்கா. இந்த சைடு நம்ம ஹீரோவை கட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா ஒரு டிவி ஸ்டேஷனில் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ அவங்களோட டீம் லீடர் கூப்பிட்டு சொல்லிட்டு இருக்காரு, நீ வந்துட்டு இப்போ புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம், ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் ரொமான்ஸு, அதில் நீ ஒர்க் பண்ண அப்படின்னு. ஓகே சரிங்க சார், நீங்கள் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் ஒரு மீட்டிங் ஹால்குள்ளே தான் ஹீரோ வந்துட்டுருக்கா. அங்கே ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டூரா உட்காந்துட்ருக்கா. அவங்க டேரக்டர் வந்து சொல்லிட்டு இருக்காரு, வாடா வாடா, கரெக்டான நேரத்துக்கு தான் வந்திருக்க. அப்புறம் இவங்க யாருன்னு உனக்கு தெரியும்ல, இவங்க தான் ஆக்ட்ரஸ் டூரா அப்படின்னு. இவன் அப்படியே ஸ்லோ மோஷனில் திரும்பி பார்க்குறான், எது இவளா, இவ இங்கே என்ன பண்ணுறா அப்படின்ட்டு. அப்படியே பேனு பார்க்குறான், டூராவும் பார்க்குறா, என்னவன் இந்த மாதிரி நம்மளை பார்க்குறானே அப்படின்ட்டு ஹலோலாம் சொல்லிட்டு இருக்கா. ஸோ அப்படியே திரும்பி இந்த சைடு உட்காந்துக்கிறான், டூராவை பார்க்கவே இல்லை. அவள் பார்த்தீங்கன்னா, நான் இந்த ப்ராஜெக்ட் பண்ண மாட்டேன், எனக்கு ரொம்பவே டயர்டாக இருக்குது, ஸோ அதை சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு அவள் வாட்டில் போயிட்டே இருக்கா. இந்த டேரக்டர் பார்த்தீங்கன்னா பின்னாடி போய் கெஞ்சிட்டே இருக்காரு, இல்லைம்மா நீ இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது, நீ தான் இந்த ட்ராமாவை பண்ணியே ஆகணும் அப்படின்னு. மற்ற கொலீக்ஸ் பார்த்தீங்கன்னா புலம்பிகிட்டு இருக்காங்க, இவளை விட்டால் என்ன வேறு ஆளே கிடையாதா, இந்த டேரக்டர் போய் ஏன் இப்படி புலம்பிகிட்ருக்காரு அப்படின்ட்டு. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ மறுநாள் அந்த டேரக்டருக்கு ப்ரெஷர் ஜாஸ்தியாகி கத்திகிட்ருக்காரு, இப்போ நான் என்ன பண்ணுறது, டூரா வந்தே ஆகணுமே, என்ன பண்ணுறதுன்னு. அப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா வேற ஒரு ஆக்ட்ரஸ் ஃபோட்டோவை எடுத்துகிட்டு வந்து காட்டுறான். இங்கே பாருங்களேன், இந்த அம்மாவும் பார்க்க ரொம்பவே அழகாக இருக்குல்ல, நம்மளோட கதைக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும் அப்படின்னு. டே, இவ முக்கியம் இல்லைடா, நம்மளுக்கு டூரா தான்டா முக்கியம், அவளை போய் எப்படின்னாச்சும் கூட்டிகிட்டு வரணும்டா. சரிடா, ஒரு ஃப்ளவர் பொக்கவை எடுத்துகிட்டு வா, நம்ம போய் அவளை மீட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஹீரோக்கு மனசே இல்லை இங்கே போகணும் அப்படின்னு. இருந்தாலும் கூப்பிட்றாங்களே அப்படின்றனால தான் வந்துட்டுருக்கான். அங்கே ஒரு ஷூட் போயிட்டுருக்கும் போல். அதெல்லாம் முடிச்சுட்டு டூரா பார்த்தீங்கன்னா வெளியே வந்துட்டுருக்கா. நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னு. அது வந்து அப்படின்னு ஹீரோ திரும்பி பார்க்குறான், டே ஃப்ளவராக கூடுடா, ஏன்டா நீ ஆவியை வாங்குறேன்னு. அவன் பார்த்தீங்கன்னா டூராவோட மூஞ்சியவே பார்க்க மாட்டான். நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, நான் 15 வயசுலேருந்து நடிச்சிட்ருக்கேன், இப்போ வரைக்கும் நான் ஒரு பிரேக்கு கூட எடுத்ததில்ல, ப்ளீஸ் என்னோட நிலமையை புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஆமாம் இவங்க சொல்கிறதும் கரெக்டாக தானே இருக்குது, 15 வயசுலேருந்து நடிக்கிறாங்க, இவங்களுக்கும் கொஞ்சம் ரெஸ்டெல்லாம் வேணும்ல அப்படின்னு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கா. இதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த டேரக்டரை ஆட்டி வெளுத்து எடுத்துகிட்ருக்காரு, ஏன்டா அப்படி பேசிகிட்டு இருக்கா லூசுத்தனமா அப்படின்னு. இந்த சைடு ஹீரோவோட பாட்டியை கட்டுறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு மாலுக்கு தான் ஷாப்பிங்காக வந்திருப்பாங்க போல். அங்கே டூராவோட அம்மா வந்துட்டு பயங்கரமாக ஷாப்பிங்கெல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே ஹாயாக வந்துட்டுருக்காங்க. ஸோ இவங்க கண்ணில் அந்த அம்மா பட்டுருதா, ஏய் நில்றி, நீ தானே அப்படின்னு. அந்த அம்மா பதறி போகுது, ஆத்தாடி இவ எங்கே இங்கிட்டு வந்தா அப்படின்னு. எம்பிட்டு தைரியம் இருந்தால் இப்படி மினிக்கிட்டு திரிவ, ஒன்று அப்படின்ட்டு இழுக்கும்போது, ஏம்மா நீ யாரோ தப்பாக நினச்சி பேசிகிட்டு இருக்கம்மா, நான் இல்லைம்மா அந்த பொண்ணு அப்படின்ட்டு அது அங்கேருந்து ஓட பார்க்குது. இல்லை எனக்கு ஒன்று தெரியாதாடி, என் புருஷன் ஒன்றால் தானடி செத்தான் அப்படின்ட்டு இந்த பொம்பளை துரத்திட்டே வருது. அதுக்குள்ளேயே அது போய் வேறு ஒரு இடத்துல மறைஞ்சிக்கிறது. ஆத்தாடி இது என்ன, இவளை நம்ம மீட் பண்ணுவோன்னு நினைக்கவே இல்லையே, ஹார்ட்டெல்லாம் படப்படனில் துடிக்குது அப்படின்ட்டு தனியாக புலம்பிகிட்ருக்கு. ஸோ வீட்டில் வந்து சொல்லிகிட்ருக்கு, இந்த மாதிரி அந்த பரதேசி நாயை நான் பார்த்தேன் அப்படின்னு. என்னம்மா சொல்கிறீங்க, அவளை பார்த்தீங்களா, அங்கேயே வெட்டி போட்டிருக்க வேண்டியதானே அப்படின்னு. இவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப டென்ஷன் ஆகி அங்கேருந்து எந்திரிச்சு போயிட்டுருக்காங்க. ஹீரோக்கெலாம் என்ன சொல்கிறதுனே தெரில, டூரா கூட தாண்டா நான் ஒர்க் பண்ணுறேன், இது தெரிஞ்சால் என்ன கொளுத்திருவீங்க போலையடா அப்படி. இந்த சைடு ஜூனோட ஃபேமிலியை தான் காட்டுறாங்க. எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஜூனோட ஹஸ்பண்ட் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, நான் ஜின்னுக்கு வந்து ஒரு பொண்ணை அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன், ஸோ அவனை போய் மீட் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு. சரி அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சைடு அந்த ஜின்னு பையில கட்டுறாங்க. இது பார்த்தீங்கன்னா சரியான ப்ளே பாயாக இருக்கும் போல். ஒரு பொண்ணு கூட தான் ரொம்ப ஜாலியாக பேசிகிட்டு இருக்கு. அந்த பொண்ணு ரொம்ப வலிஞ்சிட்டு இருக்கா. அந்த நேரம் ஜின்னோட அம்மா பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டு இருக்காங்க. டே என்னடா பண்ணிட்டு இருக்க, யார் கூடடா இன்னைக்கு கூத்தடிச்சிட்டு இருக்க அப்படின்னு. ஐயோ அம்மா அப்படிலாம் கிடையாதுமா, நான் மட்டும்தாம்மா இங்கே இருக்கேன் அப்படின்னு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுங்களோட இன்னஸ் எல்லாமே கிடக்கு. ஆமாண்டா நீ மட்டும்தான் இருக்க, அப்போ இதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்ட்டு சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அந்த பாத்து டப்பில் தான் இருக்கா. இவன் பார்த்தீங்கன்னா உள்ளே போடின்னு கை சேகை காமிச்சிட்டு இருக்கான். ஸோ இவனும் உள்ளே பார்த்தீங்கன்னா போகிறா, எவ்வளோ நேரம் மூச்சு அடக்கிட்டு இருப்பா. ஸோ அப்படியே எந்திரிச்சு வந்து கத்திட்டு இருக்காளா. இதை பார்த்து அந்த அம்மா
கடுப்பாயிட்டிருக்கு. ஏன்டா நாயே, நான் உனக்கு வந்துட்டு ஒரு டேட் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன்ல, அங்கே போகாமல் நீ ஏன்டா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படின்ட்டு கண்ணா பின்னான்னு கத்திட்டு இருக்கு. இதுக்கப்புறமா ஜின்னு பார்த்தீங்கன்னா எங்கேயோ வெளியே போயிட்டுருக்கான். ஆப்போசிட்டில் டூரா வரா. ஸோ 2 பேரும் ஃபோனை பார்த்துட்டே வந்ததுனால இடிச்சுக்கிறாங்க. டூராவோட திங்ஸ் எல்லாமே கீழே விழுந்துரு. இவனும் எல்லா திங்ஸுமே எடுத்து கொடுத்து சாரியெல்லாம் கேட்டுட்ருக்கான். அப்போ தான் நோட் பண்ணுறான். அட நீங்கள் ஆக்ட்ரஸ் டூரா தானே? அட ஆமாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறா. நான் உங்களோட பெரிய ஃபேனுங்க, பெரிய ஃபேனு அப்படின்னு. சரிப்பா இருந்துக்க அப்படின்ற மாதிரி இவ சொல்லிட்டு இருக்கா. அப்போ பார்த்தீங்கன்னா மேலேருந்து ஒரு பாக்ஸ் வந்து தவறி கீழே விழுகுது. இவ கரெக்டாக ஜின்னை பிடிச்சி இழுக்க. 2 பேரும் பார்த்தீங்கன்னா அப்படியே க்ளோஸ்அப்பில் வந்துட்டு இருக்காங்க. ஸோ ஜின்னுக்கு பார்த்தீங்கன்னா டூராவை ரொம்பவே பிடிச்சி போயிடுது. அவள் பார்த்தீங்கன்னா பார்த்துருங்க நான் போகிறேன்ட்டு போகிறா. அட ஒரு நிமிஷம் இருங்கம்மா, என் உயிரையே காப்பாற்றி கொடுத்துருக்கீங்க, இப்படி போகிறீங்களே சும்மா அப்படின்ட்டு. அட அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நான் போகிறேன், நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம் அப்படின்ட்டு அவங்க அங்கேருந்து போயிடுறாங்க. இதுக்கப்புறம் டூராவோட ஃபைல்ஸு, அவளை பற்றின விஷயங்கள் எல்லாத்தையுமே செக் பண்ணிகிட்ருக்கான். அட்ரடா எவ்வளோ அழகாக இருக்கா. ஆமாம், இப்போ வேறு யாருமே டேட் பண்ணல இல்லை சார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்போ தான் இவளோட ப்ராஜெக்டை பார்க்குறான். இவள் வந்து அந்த ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் ரொமான்ஸுக்கு கமிட் ஆயிருக்கா அப்படின்ற மாதிரி இருக்குது. டேய், இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம தானே இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தோம், ஏன்டா இன்வெஸ்ட் பண்ணல? சார் நீங்கள் தான் சார் வேணான்னு சொன்னீங்க. அப்படியா, நானா சொன்னேன்? சரி உடனடியாக இதுக்கு இன்வெஸ்ட் பண்ண அப்படின்ற மாதிரி ஆர்டர் கொடுத்துட்றான். இந்த சைடு ஹீரோவை காட்டுறாங்க. அந்த டேரக்டர்கிட்ட எடுத்து சொல்லிட்டு இருக்கான். சார் எதுக்கு நம்ம டூராவே போட்டு கெஞ்சிகிட்ருக்கோம், அவள் தான் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டால, அவளை ஃபோர்ஸ் பண்ணி எதுவுமே பண்ண வேணாம் சார். அது மட்டும் இல்லாமல் அவளாம் இப்போ ஃபேமஸ் கிடையாது, அவளுக்கு மார்க்கெட்டே கிடையாது. நம்ம வந்து இந்த ஆக்ட்ரஸ் வச்சு முடிச்சுக்கலாம், அவள் காசுக்காக தான் இதெல்லாம் பண்ணுவாள் அப்படி இப்படின்ட்டு கொஞ்சம் தப்பாகவே தான் பேசிகிட்டு இருக்கான். அந்த நேரம் இவங்களோட டீம் லீடர் உள்ளே வந்துட்டுருக்காரு. எல்லோரும் இங்கே தான் இருக்கீங்களா? டூரா இங்கே வந்துட்டாங்களா? இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்லும்போது பின்னாடி பார்த்தீங்கன்னா அவன் நின்றுட்டுருக்கா. அவங்க பேசின எல்லாத்தையுமே கேட்டிருப்பாப்பல. ஆக்சுவலாக எங்கள் அம்மா சொன்னாங்க, அதனால தான் நான் இங்கே வந்தேன், நடிக்கலான்னு மைண்ட் செட்டில் தான் இருந்தேன். ஆனால் நீ என்னை பற்றி ரொம்ப பெருமையாக பேசுனியா, அதனால் நான் முடிவு பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் உங்களோட டிவி ஸ்டேஷனில் நான் நடிக்கவே மாட்டேன்டா அப்படின்ட்டு அவங்க வந்து போயிட்டே இருக்கா. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோவை பிடிச்சி வறுத்தெடுத்துட்ருக்காரு அந்த டீம் லீடரு. விட்டால் அடிச்சிருவார் போல். இந்த டேரக்டர் தான் தடுத்துட்ருக்காரு. சரி சரி கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்க, வேறு ஒரு ஆக்ட்ரஸ் வந்துட்டு இதை பண்ணுறேன்னு ஒத்துக்கிட்டா அப்படின்னு. அப்படியா, ஒத்துக்கிட்டாளா? அவளை வச்சாது ஏதாவது பண்ணி தொலைங்கடா, போங்கடா முதல்ல அப்படின்ட்டு அந்த டீம் லீடர் வந்து கத்திட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா எடுத்து சொல்லிகிட்ருக்கா, இந்த பொண்ணு வந்துட்டு ரொம்ப நல்லாவே ஆக்ட் பண்ணும் சார் அப்படி இப்படின்ட்டு. ஸோ அந்த பொண்ணை உட்கார வச்சு தான் பேசிகிட்டு இருக்கும்போதே இவருக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா போய் செவத்துலேயே முட்டிகிட்ருக்காரு. இப்போ நான் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு. ஹீரோ வந்து கேட்குறான், சார் என்ன தான் சார் ஆச்சு, போடா போய் நீ அந்த டீம் லீடரை மீட் பண்ண அப்படின்ட்டு. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே கையை கட்டிட்டு நின்றுட்டுருக்கான். சார் என்னாச்சு, என்னை எதுக்காக வர சொன்னீங்க? இங்கே பாருப்பா தம்பி, நீ டூராவை கண்டிப்பாக கூட்டிகிட்டே வந்தாகணும், அவள் காலில் விழுந்தாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. ஏன் சார் ஏன்? ஏன்னா புதுசாக ஒரு இன்வெஸ்டர் வந்திருக்காங்கடா, அதனால். சார் முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொன்னாங்கல்ல, அவங்கள வச்சு நம்ம ஏதாவது பண்ணிக்கிறலாம். மிச்ச செலவெல்லாம் நீ நான் கொடுப்பேன், போடா போய் நான் சொன்னதை மட்டும் கேளு, இல்லைன்னா உனக்கு வேலையே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. ஸோ இவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரிலையா, அப்படியே வெளியே வந்துட்டுருக்கா. அப்போ அவங்க கூட ஒர்க் பண்ணுற அந்த ஒரு பொண்ணு வந்து சொல்கிறா, டூரா வந்துட்டு ஏதோ யூஎஸ் போகிறாளம்மா, அவள் திரும்பி வரத்துக்கு கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலே ஆகுமா அப்படின்னு. இவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஸோ வேகமாக பார்த்தீங்கன்னா காரில் வந்துட்டுருக்கான் ஏர்போர்ட்டுக்கு. ஐயோ இவ வேற எங்கே போனான்னு தெரிலையே, ஃப்ளைட்டில் ஏறி இருந்திருப்பாளோ அப்படின்னு டென்ஷன் ஆகிட்டுருக்கான். இவனுக்கு பின்னாடி தான் டூரா போயிட்டுருக்கா. ஸோ பார்த்தோன்னா டூரா அனில் அப்படின்ற மாதிரி கத்திட்டே வந்துட்டுருக்கானா. டேய் இப்போ நீ என்ன சொல்லி கூப்பிட்ட, டூரான்னு எவ்வளோ கேஷுவலாக கூப்பிட்ற அப்படின்னு. ஐயோ என்னை மன்னிச்சிருங்க மேடம், நீங்கள் தயவு செஞ்சு வாங்க மேடம், இல்லைன்னா என்னை வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. ஏன் என்னை பற்றி பொறுமையாக பேசுனீங்க அப்போ தெரிலையா? மேடம் ப்ளீஸ் மேடம், உங்கள் காலில் வேணால் விழுகிறேன், என் வேலையை தூக்கிடுவானுங்க அப்படின்னு எவ்வளவோ கெஞ்சுறான். ஆனாலும் பார்த்தீங்கன்னா அது கேட்குற மாதிரியே இல்லை. அப்போ அவங்க அம்மாட்டேருந்து ஃபோன் கால் வருது. அடியே நான் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு சைன் பண்ணிட்டேன், அதனால் நீ நடிச்சே ஆகணும் அப்படின்ட்டு டென்ஷனாகி கத்திட்டு இருக்கா. என்ன நினச்சிட்ருக்கீங்க, யாரை கேட்டு நீங்கள் சைன் பண்ணீங்க அப்படின்னு. அட அந்த இன்வெஸ்டர் வந்து பிளாங்க் செக்கை கொடுத்துருக்கான், நீ எவ்வளோ காசு வேணால் ஃபில் பண்ணிக்கன்னு சொல்லிட்டேன், அதனால தாண்டி நான் அதை அப்ரூவ் பண்ணேன் அப்படின்ட்டு. அப்படியா சொல்கிற, சரி நான் என்னென்னு பார்க்குறேன் அப்படின்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா ரிட்டன் போயிட்டுருக்கா. ஹீரோ அப்படியே பார்க்குறான் ஒரு மாதிரி. இதுக்கப்புறமா ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு சலூனுக்கு தான் வந்திருக்கா. அவளோட ஹேர் ஸ்டைல் எல்லாமே சேஞ்ச் பண்ணுவோமா அப்படின்னு. அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு வந்து ஹீரோயினோட மூஞ்சிலே காஃபி எல்லாம் ஊற்றிட்டு இருக்கா. இவளுமே ஒரு ஆக்ட்ரஸ் தான், இவளை தான் ஹீரோ வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருந்திருப்பான். அப்புறம் ஹீரோயின் உள்ளே வந்திருப்பா. இவளோட பேர் பார்த்தீங்கன்னா சோஃபி. இவ வந்து கண்ணா பின்னான்னு கத்திட்டு இருக்கா. எவ்வளோ தைரியம் இருந்தா என்கிட்ட இருந்த அந்த ப்ராஜெக்டை நீ திருடி இருப்ப அப்படின்னு. நான் திருடன் நீ பார்த்தியா? அந்த டேரக்டர்ஸு இன்வெஸ்டர்ஸு எல்லாருமே எங்கள் வீட்டில் வந்து என்கிட்ட கெஞ்சினானுங்க, அதனால தான் நான் ஒத்துக்கிட்டேன், தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காது அப்படின்னு. என்ன சொல்கிற, உண்மையாவா? ஆமாம் உண்மை தான் அப்படின்ட்டு.
ஏய் பொய் சொல்லாதடி, உங்கள் அம்மா தான் அங்கே இருக்கிற எல்லா டேரக்டர்ஸுமே போயிட்டு குடிக்க வச்சு மயக்கி உனக்கு இந்த சான்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. எனக்கு என்ன தெரியாதா அப்படின்னு ஹீரோயினுக்கெல்லாம் வருதே கோவம். என்னடி சொன்னேன், எங்கள் அம்மாவை பற்றியா தப்பாக பேசுகிற அப்படின்ட்டு அவள் பார்த்தீங்கன்னா சண்டைக்கு போயிட்டுருக்கா. ஸோ அந்த பொண்ணும் கத்திட்டு இருக்கால, ரெண்டு பேத்தையும் பார்த்தீங்கன்னா பிரித்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. அப்போ ஹீரோயின்ட்ட ஒரு பொண்ணு சொல்கிறா, உங்கள் கூட இப்போ ப்ராஜெக்ட் பண்ண போகிறான்ல, அவனும் இந்த பொண்ணு வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. ஸோ நீங்கள் எங்கே அவனை கரெக்ட் பண்ணிடுவீங்களோ அப்படின்ற ஒரு ஆதங்கத்தில் தான் வந்து இவள் கத்திட்டுருக்கா அப்படின்னு. ஓ அப்படியே கதை, இருட்டி உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடுப்பாயிட்டுருக்கா. ஸோ நேராக அவங்க அம்மாவுக்கு ஃபோன் போட்டு, அம்மா அந்த டேரக்டர்ஸு இன்வெஸ்டர்கிட்டலாம் நீ போய் ஏதாவது பேசினியா? இல்லடி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உண்மையை சொல்லு உண்மையை சொல்லுன்னு அவள் அழுத்தி கேட்க, சத்தியமாக இல்லடி, உன் டேலண்ட்டை வச்சு தாண்டி என்கிட்ட வந்து கேட்டாங்க அப்படின்னு. இது போய் பேசினாலும் பேசியிருக்கோம், அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்டில் யார் யாரெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே பார்ட்டி ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயினையே ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கா. ஃபஸ்ட்டு இவ கூட ஒர்க் பண்ணுற அந்த ஆக்டர் பார்த்தீங்கன்னா மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்றான். ஆனால் டூராவோட மனசுக்குள்ளே ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் ஓடிட்டுருக்கு, இவனை எப்படியாவது நம்ம கரெக்ட் பண்ணணும், அந்த சோபியை நம்ம கதற விடணும் அப்படின்ட்டு. ஸோ அப்போ அந்த டேரக்டர்ஸ் எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. அது பார்த்திங்கன்னா இவளோட காதில் விழுகுது. அதாவது இவன் வந்து கிஸ்ஸிங் சீனுக்கெலாம் ஓகே சொல்லலையாமா, ஏன்னா அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம எப்படி தான் அந்த சீன் எடுக்க போகிறோன்னு தெரில அப்படின்னு. ஹீரோயின் பார்த்திங்கன்னா அப்படியே யோசிச்சு பார்க்குறா, என்னெல்லாம் பேசிட்டு போனேன் இருக்குடி உனக்கு அப்படின்னு வேணுக்கணுமே அந்த ஆக்டர்கிட்ட போயிட்டு வலிஞ்சிட்ருக்கா. ஹீரோ பார்த்தீங்கன்னா பார்க்குறான், என்னாச்சு இவளுக்கு, ஏன் இவன் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு. அந்த ஆக்டரும் பார்த்தீங்கன்னா ஹீரோன்ட்ட கொஞ்சம் வலிஞ்சு பேசுகிற மாதிரி தான் தெரியுது. இதெல்லாம் ஹீரோ பார்க்குறான், முடியல. ஸோ அவன் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக டான்ஸ் எல்லாம் ஆடிட்டுருக்கான். அதாவது ஸ்கூல் படிக்கும்போது டான்ஸ் பண்ணியிருந்திருப்பான்ல ஹீரோயின் முன்னாடி, அதே டான்ஸை தான் ஆடுறான். ஆனால் அதை பார்க்குற மைண்ட் செட்டில் ஹீரோயின் இல்லை. ஏன்னா இந்த ஆக்டரை எப்படியாவது நம்ம கரெக்ட் பண்ணணும் அப்படின்றத அவன் மைண்டில் ஓடிட்டுருக்கா அந்த சோப்பியை பழி வாங்கிறதுக்காக. சரி இதெல்லாம் நம்ம பார்க்க முடியல, நம்ம ரெஸ்ட் ரூம் போயிட்டு அப்படியே வீட்டுக்கு போகலான்னு அவன் ரெஸ்ட் ரூமுக்கு வந்திருக்கான். அப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோன்ட்ட ஒருத்தவன் கையை பிடிச்சி இழுத்து தப்பாக நடந்துகிட்ருக்கான். ஸோ ஹீரோ அதை பார்த்துட்டு வந்து பயங்கரமாக திட்டி விட்டுட்டுருக்கான், டே என்னடா பண்ணிகிட்ருக்கேன், மூட்டிங்கேருந்து போடான்னு. முடியாதுடா, நீ என்ன ஹீரோவா, அப்படியே காப்பாற்ற வந்துட்டியா? ஆமாண்டா நான் ஹீரோ தான்டா, என்னால் அந்த டைலாக்லாம் சொல்ல முடியாது, சுற்றி பாரு எவ்வளோ கேமராஸ் இருக்குது, அதில் ஃபுட்டேஜ் எல்லாம் எடுத்து நான் போய் போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணால் என்ன ஆகும், உன் அப்பா டான்ஸ் ஆடிடும், அதனால் இங்கேருந்து கிளம்பு அப்படின்ட்டு. ஸோ அவனும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிடான். ஹீரோயின் வந்துட்டு அப்படியே பார்க்குறா, என்னை பற்றி தப்பு தப்பாகவும் பேசுகிறீங்க, என்னை பற்றி நல்ல விதமாகவும் பேசி என்னை காப்பாற்றுறீங்க, யார் தான் நீங்கள்? இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்க்குறான், முன்னாடி உங்களை பற்றி தப்பாக பேசுனதுக்கு என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு. ஹீரோ அங்கேருந்து போகிறான். அப்போ பார்த்தீங்கன்னா அவள் கூப்பிட்றா, இதுக்கு முன்னாடி நம்ம எங்கேயாவது மீட் பண்ணியிருக்கோமா அப்படின்னு. இவனுக்கு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுன்னு தெரில, திருன்னு முழிச்சிட்ருக்கான். ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோடு முடியுது. ஹீரோயின் வந்து ஹீரோவை அடையாளம் கண்டுபிடிப்பாங்களா, இதுக்கப்புறம் ரெண்டு பேரும் லவ் பண்ணுவாங்களா அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம அடுத்தடுத்த எபிசோடில் பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.